கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி பாலியல் புகார் கைதி சிவராமனின் தந்தை உயிரிழந்தது தொடர்பாக சில சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன. அதனை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்மணி. சதீஷ்மணி, வணக்கம். இந்த சிசிடிவி வெளியாகியிருக்கக்கூடிய இதே நேரத்தில் அவருடைய உடற்கூறு ஆய்வு அங்கு தொடங்கியிருப்பதாக தெரிய வருகிறது. இதனுடைய முழுமையான பின்னணி என்ன? தற்போதைய நிலவரம் என்ன? கிருஷ்ணகிரி பள்ளியில தனியார் பள்ளியில பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுல அந்த வன்கொடுமையை நிகழ்த்திய சிவராமன் என்பவர் கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட போதே அவர் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றதாக கீழே விழுந்து கால் உடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரை மருத்துவர்கள் பரிசோதித்ததுல அவர் ஏற்கனவே எலிமருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாக மருத்துவர்களோட விசாரணை தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று கிருஷ்ணகிரி மருத்துவமனையில சேலம் மருத்துவமனைக்கு அவர் தீவிர சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார். இந்த நிலையில அதிகாலையில அவர் சிவராமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதே நேரத்துல அவருடைய தந்தை அசோக்குமார் சாலையில் சென்று கொண்டிருந்த போது கீழே விழுந்து உயிரிழந்தார். இந்த இரண்டு சம்பவங்களும் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த வழக்கில் தொடர்புகளை காப்பாற்றுவதற்கு ஏதுவாக இந்த சம்பவங்கள் நடத்தப்பட்டது போல சந்தேகம் இருப்பதாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை ட்வீட் செய்திருந்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில அவரது தந்தை அசோக்குமார் நேற்று இரவு அந்த காவேரிப்பட்டினம் என்ற செல்லக்கூடிய சாலையில இருசக்கர வாகனத்தில் செல்வதும் சாலையிலிருந்து அப்படியே கீழே விழுந்து அவர் உயிரிழக்கக்கூடிய அந்த காட்சிகளும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகிருக்கின்றன. கிட்டத்தட்ட அண்ணாமலையினுடைய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக காவல்துறை தரப்புல இருந்து இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நன்றி சதீஷ்மணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.